இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உன் துக்கம் கண்டிப்பா சந்தோஷமா மாறும்னு. அவரு உங்களுக்கு ரொம்ப அன்பா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கேளுங்க. யோவான் அதிகாரம் 16:20 இப்படி சொல்லி இருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க படுற வேதனை எல்லாமே சீக்கிரமா ஒரு பெரிய சந்தோஷமா மாறும்னு சொல்றாரு. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், கேளுங்க. ஒரு அம்மா தன் குழந்தைக்கு ஊசி போடுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. ஊசி போடும்போது அந்த குழந்தை வலியில ரொம்ப அழுதது. ஆனா அந்த அம்மா குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டு, அழாத கண்ணு, இது உன்னோட நல்லதுக்கு தான் அன்பா சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துல வலி மட்டும் தான் தெரிஞ்சது. ஆனா அம்மாவுக்கு தெரியும் அது அந்த குழந்தையோட நன்மைக்காக தான். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் நடக்குது. இனி சந்தோஷமா வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு முயற்சி பண்ணியும் மனசுல இருக்கிற வலி போகலையா? உங்களுக்கும் அப்படி தோணி இருக்கும் இல்லையா? ஆனா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க அழுற காரணம் நாளைக்கு உங்களோட பெரிய சாட்சியா மாறும். இன்னைக்கு உங்க இதயத்தை உடைக்கிற ஒரு காரியம் நாளைக்கு உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற காரியமா மாறும். அதனால நம்பிக்கையை விட்டுடாதீங்க. தேவனை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவரு நல்லவரு. அவரு கண்டிப்பா உங்க கண்ணீரை ஒரு பெரிய சந்தோஷமா மாற்றுவாரு. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிறவர்களுக்கு உமது ஆறுதலையும் சமாதானத்தையும் தாருங்கள். அவர்களுடைய கண்ணீரை சந்தோஷமாக மாற்றி புதிய நம்பிக்கையை கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று காமெண்டில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.